ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? ஸோ இந்த ஸ்டோரி வந்து என்னென்னா, நம்மலாம் ரொம்ப வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அதிகமாக ரியாக்ட் பண்ணுறோம்ல, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி படித்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். இப்போ வந்து என்னென்னா, இந்த ஸ்டோரியில் ஒரு இளம் துறவி இருக்கார். அவர் வந்துட்டு ஒரு ஆசிரமத்தில் மற்ற இளம் துறவிகளோடையும் மற்ற மூத்த துறவிகளும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களோட ஒரு ஆசிரமத்தில் இருக்கார். இவருக்கு வந்துட்டு டெய்லி இவங்களோட பணி, துறவினாலே என்ன பணி இருக்கும்? காலையில் எழுந்தால் உட்காந்து தியானம் பண்ணணும். ஸோ இந்த துறவி வந்துட்டு காலையில் எழுந்து உட்காந்து தியானம் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஏதாவது சின்ன சின்ன விஷயம், இந்த வந்து யாராவது பக்கத்தில் உள்ளவங்க பேசுகிறது, க்ராஸ் பண்ணுறது, நடந்து போகிற சத்தம், இல்லைனா ஏதாவது பறவைகள் பறக்கிற சத்தம், இல்லை காற்றுல மரம் அசைகிற சத்தம், அது கூட இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போது இவர் வந்துட்டு டெய்லி ட்ரை பண்ணுறாரு. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து இவரை கஷ்டப்படுத்துது. அவரால் கான்சன்ட்ரேட் பண்ணி மெடிடேட் பண்ண முடியல. நேராக அவரோட அந்த மூத்த துறவிக்கிட்ட போகிறாரு. இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது. எப்படி இவங்கெல்லாம் புரிஞ்சுக்காமல் நம்ம வந்து தியானம் பண்ணுறோன்னு கூட தெரியாமல் நம்மளை தொல்லை பண்ணுறாங்க, நம்மளை கடந்து போகிறாங்க, பேசுகிறாங்க, பக்கத்துலேயே நின்று பேசுகிறாங்க. அப்படியே இல்லைனாலும் ஒரு பறவை வந்து கத்துது, காற்றுல மரம் அசையுது, இது எல்லாமே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே அதுக்கு அந்த மூத்த துறவி சொல்கிறாரு, ஆக்சுவலாக நீ வந்துட்டு ஒரு தியானம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நீ இப்போ வந்து பண்ணிகிட்ருக்க. தியானம் அப்படிங்கிறது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது ஒன்று அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக உனக்கு எல்லாமே ஒன்று அஃபெக்ட் பண்ணுது. அப்போ நீ ஒன்றை வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல போய் உட்காந்து முதல்ல தியானம் பண்ணி பழகு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம துறவி வந்துட்டு இப்போ ஒரு பீச்சுக்கு போய் உட்காந்து அமைதியாக, சரி இங்கே தான் அமைதியாக இருக்கும், யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரையில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அவரால் பண்ண முடியுது. அதுக்கு பிறகு அந்த கடல் அலை சத்தம், அப்புறம் பறவைகள் பறந்து வந்து அந்த கடலில் வந்து விளையாடும் இல்லையா, அந்த சத்தம், இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு திரும்பவும் தொல்லை பண்ணுது. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் கரையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு போட் பார்க்குறாரு. சரின்னு ஒரு போட்டில் வந்து உட்காந்து ரோ பண்ணி அதை வந்து கடலோட மத்தியில் சென்டரில் நிப்பாட்டுறாரு. அங்கே அமைதியாக இருக்குது. அங்கே வந்து அலை சத்தமும் இல்லை, பறவைகள் சத்தமும் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக தியானம் பண்ணுறாரு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இப்போ அவருக்கு அந்த பிளேஸ் பிடிச்சிருச்சு. டெய்லி வராரு, அந்த போட்டில் வந்து உட்காந்து அதை படகு போட்டு துடுப்பு போட்டுட்டு போய் சென்டர் ஆஃப் தி கடலில் வந்து உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த 3ஆவது நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு சலசலப்பு, போட்டு ஆடுது. வேறு ஏதோ ஒன்று வந்து இவர் வந்து இடிக்க வர்ற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னடா ஆச்சு, இங்கே நடுவில் கூட இப்படி என்ன தொல்லை வரப்போகுது, யார் வரா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டை அசையுது இல்லையா. உடனே கண்ணை வந்து பார்க்குறாரு. எழுத்தாப்புல இன்னொரு போட் இவர் மேலே இடிக்கிற மாதிரியே வருது. உடனே கத்துறாரு, யார் நீ என் மேலே இடிக்கிற மாதிரி வர, முதல்ல ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் திரும்பவும் அந்த போட் வந்துகிட்டே இருக்குது. இவர் மறுபடியும் கத்துறாரு. அந்த போட் வந்து இடிச்சிருச்சு. இவர் போர்டு இன்னும் இப்போ நல்லா ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இன்னும் இவருக்கு கோவம் வந்துருச்சு. அறிவில்லை உனக்கு, எவ்வளோ தடவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டில் யார் இருக்கான்னு எட்டி பார்க்குறாரு. அதில் யாருமே இல்லை. அது வந்து ஒரு எம்டி போட். இப்போ தான் அவருக்கு புரியுது, இவரோட கோவத்துக்கு காரணம் அந்த போட் இல்லை, இவர் ரியாக்ட் பண்ணுற விதம் தான். ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் இவர் அப்செட் பண்ணுற, கோவப்படுத்துகிற எல்லா விஷயமுமே ஒரு எம்டி போட்டு தான். இவர் தான் அதுக்கு ஹைப்பர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு, அதிகமாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சதுலேருந்து மற்றவங்கள்டேருந்து இவர் வந்து எதிர்பார்க்கறத நிறுத்திட்டு இவர் ரியாக்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இவரால் பீஸ்ஃபுல்லாக மெடிடேட் பண்ண முடியுது. இதை பார்த்துட்டு அந்த குருவுமே, ஓகே நீ இப்போ வந்துட்டு நீ கற்றுக்க வேண்டிய லெசனை கற்றுக்கிட்ட. ஸோ வாட் எவர் நம்ம லைஃப்பில் பார்க்குற எல்லாமே இந்த மாதிரி ஒரு எம்டி போட் தாங்க. நம்மளை அப்செட் பண்ணுற, கோவப்படுத்துகிற எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா அவங்க பண்ணணும் அப்படின்னு பண்ணலாம், அங்கே எதுவுமே ஆக்சுவலாக கிடையாது. பட் வி ஆர் ரியாக்டிங் இட் அண்ட் ரெஸ்பாண்டிங் இட் இன் அ வே that is causing us upset and angry. ஸோ நம்ம முதல்ல ரியாக்ட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஒரு எம்டி போட்டு தான். தேங்க்யூ.